கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கிளிவும் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 சனிக்கிழமை. இன்றைய யோகம் சூலம் இரவு 10:28 வரை, பிறகு கண்டம். இன்றைய திதி திரையோதச திதி இரவு 3:33 வரை, பிறகு சதுர்த்தசி. இன்றைய கரணம் கரசை பகல் 3:09 வரை, பிறகு சகுனி. இன்றைய நட்சத்திரம் அனுசம் இரவு 10:14 வரை, பிறகு கேட்டை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க. இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பாதி. நண்பர்களே, இன்றைய சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:10 முதல் 7:40 வரை, பிறகு 10:30 முதல் 12 வரை. இன்றைய குளிகை காலை 6:10 முதல் 7:40 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 வரை. நண்பர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போது காண்போம். இன்றைய ராசி மேஷம். நல்ல பலன், சர்வ காரியமும் சித்தியாகக்கூடிய நாள். மிதுனம், நண்பர்கள் ஆதரவு தருவார்கள். அதன் மூலம் சில நற்காரியங்கள் இன்றைக்கு நடக்கும். கடகம், போட்டி பொறாமைகள் உண்டு, நிதானம் தேவை, எச்சரிக்கை மிகவும் தேவை. சிம்மம், சந்தோஷம், தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பலவித நன்மைகள் உருவாக்கக்கூடிய நாள். இன்றைய கன்னி, மிகவும் பொறுமை நிதானம் தேவை உள்ள நாளாக இன்றைய நாள். அதே நேரம் சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாள். தனம் பொன் பொருள் நல்ல நிலைக்கு வரும். அதே நேரம் நிதானம் தேவை. துலாம், சர்வ காரியமும் சித்தி, பணவரவு உண்டு. இன்றைய விருச்சிகம், எதிர்கால வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான முயற்சி சிந்தனை செய்யக்கூடிய நாள், நல்ல நாள், திட்டமிடுதலுக்கு உகந்தது. தனுசு, காரிய ஜெயம், உயர்வான எல்லா விதத்திலும் நல்ல நாள். மகரம், வீண் அலைச்சல், மனக்கவலை உண்டாகும், மிகவும் நிதானமும் பொறுமையும் தேவை. கும்பம், லாபம் உண்டு, எதிர்பாராத வரவு கைக்கு வரும், தொழில் வளர்ச்சி, நண்பர்கள் உதவி அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள். மீனம், அனைத்தும் ஜெயம், அதே நேரம் சற்று கவனமும் தேவை. மேசத்துக்கு எப்படி நன்மை உண்டாகும், அதே நேரம் சில கவனமும் தேவை. ஏனென்றால் மேசத்துக்கு சந்திராஷ்டமம், மீனத்துக்கும் சற்று நேரம் உள்ளது. அதனால தான் அந்த 2 ராசிக்கும். நண்பர்களே, இன்றைய நட்சத்திர பலன். ஜென்ம நட்சத்திரம் அனுசம், பிறகு கேட்டை. இன்றைய மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், நல்ல நாள், நல்ல காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள். இன்றைய புனர்பூசம் விசாகம் போராட்டாதி, சகல மனசாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள்.
கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் எல்லாமே ஜாதகமாக நடக்கக்கூடிய நாள். அஸ்வினி, மகம், மூலம் சில நன்மைகள் எதிர்பாராத விதத்தில் நடக்கும். அஸ்வினிக்கு மட்டும் சற்று நிதானமும் பொறுமையும் தேவை. ஆயிலையும் கேட்ட ரேவதி சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றையுடைய பரணி, பூரம், பூராடம் மனசங்கட்டம், வீண் பயம், மனக்கவலை உருவாகும். எச்சரிக்கையும் மிகவும் தேவை. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் உடன் இருப்பவர்களாலேயே மனசங்கட்டம் வரும். மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். திருவாதிரை, சுவாதி, சதயம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது, தொழில் செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். இன்றைய சந்திராஷ்டமம் மேசம். இன்றைய வார சூலை கிழக்கு தென்கிழக்கு, காலை 9 மணி 12 நிமிஷம் வரை. பரிகாரம் தயிர். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.